கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டீல்ஸ் ஊழியத்து மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த டெய்லி டீல்ஸ் ஊழியத்தில் மூலிமா தேவனுடைய வார்த்தையை கேட்குற, பார்க்குற, விசுவாசிக்கிற உங்களை யாவரையும் அடியேன் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சரி பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக பரிசுத்த வேதாகத்திலேருந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 16 அதிகாரம் 33 வசனம். ஜான் 16:33. இங்கே யோவான் 16 அதிகாரம் 33 சொல்கிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடக்கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிறைய உபத்திரங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லா பக்கம் நெருக்கங்களை அனுபவித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இந்த பிரச்சனை நிமித்தம், இந்த நெருக்கங்கள் நிமித்தம், இந்த உபத்திரங்கள் நிமித்தம், இந்த போராட்டம் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பயம், திகில், தடமாட்டத்தை நீங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்களா? இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க, நான் உங்கள் தேவனாக கர்த்தர், நான் உன் தேவனாக இயேசு உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன். ஆகையில என் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உபத்திரங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, நெருக்கங்களை பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. நமக்குள்ள இருக்கிற தேவன் ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது என் தேவனை கர்த்தர் ஜெய கிறிஸ்து பிரியமாகலே உங்கள் வாழ்க்கை இருக்கிற உபத்திரங்கள்லேருந்து, பிரச்சனைகள்லேருந்து, போராட்டிலேருந்து, நெருக்கத்திலேருந்து ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கட்டளை கொடுப்பார். ஆகையாலே பயந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உபத்திரங்களை கண்டு, நெருக்கங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீங்களா? விசுவாசத்தை ஜெபிக்கிறீங்களா? நம்பிக்கையோடு ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் ஜெபிக்கும் போதே உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா உபத்திரத்திலேருந்து, எல்லா நெருக்கங்கள்லேருந்து, எல்லா பிரச்சனை போராட்டிலேருந்து கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். இப்போதே விடுதலை அடைய போகிறீங்க. விசுவாசமாக ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக சோத்திரப்பா. இதோ இந்த டெய்லிஸ் ஊழியத்து மூலிமா உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலையோடு வார்த்தை கொடுத்தீங்களப்பா. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்துக்க சொன்ன வார்த்தைப்படி இதோ சுவாமி, இதை பார்க்குற, கேட்குற, விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரங்கள் மாறுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, அன்றுவரே எல்லா நெருக்கங்கள் மாறுவதாக, எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பிரச்சனைகள் மூலிமா, உபத்திரங்கள் மூலிமா, நெருக்கங்கள் மூலிமா, போராட்டங்கள் மூலிமா சத்ரு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை பயப்படுத்தி கொண்டுக்கிறான்ப்பா, தடமாட்டை வச்சு கொண்டுக்கிறான்ப்பா. அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்போ அப்புறப்படுத்துகிறப்பா. ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ஜெயத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டதுக்காக சோத்திரப்பா. ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.